ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எப்பவும் போல் வெலை மீன் தாங்க வாங்கியிருக்கேன். வெலை மீன் தான் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அது வாங்க எப்படி என்னென்ன போட்டு வறுத்துருக்கோன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ 3/4 கிலோ அளவுக்கு மீன் வாங்கியிருக்கேன். அது வண்டை வால் எல்லாமே போட்டு வறுக்க தான் போகிறேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி மீன் கழுவும் போது எப்போவுமே உப்பு போட்டு நல்லா உரசி கழுவிடுங்க. பூண்டு, சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போடன்ற கட்டாயம் இல்லை. நான் கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போடுவேன். மிளகு, இதோட நம்ம மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம எடுத்துருக்கிற மீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகு வேறு காரத்துக்கு போட்டிருக்கோம். பூண்டு மிளகெல்லாம் இருக்கிறனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி மல்லித்தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதை நம்ம மீனில் தடவி வச்சிட வேண்டியது தான். நம்ம எப்போவுமே மீனில் மசாலா தடவிட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர், அது குறைஞ்சது 1/2 ஹவர் வச்சுருக்கணுக்கு. நம்ம கூட கொஞ்சம் எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம். வச்சா தான் அதில் அந்த இது சாரும், அந்த நம்ம போட்டிருக்க மசாலாலாம். அதே மாதிரி முடிஞ்சால் அந்த வால் பீஸில் கூட நடுத்துண்டத்தில் தேவையில்லை. அந்த வால்லாம் கூட நம்ம இன்னும் 2 கோடு போட்டு விட்ருக்கலாம் கத்தி வச்சு. அப்போ நல்லா உள்ளே இறங்கும். மண்டையெல்லாம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி நம்ம மசாலாலாம் நல்லா தடவிட்டு நம்ம ஊற வச்சிட போகிறோம். வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நானும் வறுக்க போகிறேன். எனக்கு இப்போ 1 மணி நேரமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் தோசைக்கல்லில் வறுத்தாலும் ஓகே. இந்த இல்லைன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரெக்டாகவே ஊற்றிக்கிட்டு வறுத்து எடுத்துருவேன். எண்ணெயில் தான் வறுத்து பழக்கம். போட்டு அந்த ஒரு 4 பீஸு 5 பீஸாக போட்டு நம்ம 2 தரம் இல்லை 3 தரமாக போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். அடுப்பு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம அப்புறம் அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டேன்னா அந்த மீன் எல்லாம் அந்த பக்கம் ஒரு பக்கம் வறுத்து அப்புறம் மெதுவாக நம்ம 2வது பக்கத்துக்கு திருப்பி விடணும். கரண்டி நல்லா ஏந்த கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி விடணும். மீன் உடையாமல் இருந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உடஞ்சி போட்டு கரண்டியை வச்சு அப்படியே கிண்டி விட்டுறக்கூடாது. நம்ம கவனமாக செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் கூட 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு கூட நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அப்போதைக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக திருப்பிடலாம். நல்லா வெந்துடும். நான் சொன்ன மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் 2 பக்கமும். அதுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா அதுவும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம மீன் மசாலா போட்டு செய்யும்போது மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் முடிஞ்ச வரைக்கும் கடையில் மசாலா எதுவுமே வாங்கி குழம்பு தூளாக இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த மாதிரி 65 அது இதுன்னு இப்போ நிறைய தூள்லாம் கிடைக்கிது, இல்லை பவுட்ரு கிடைக்கிது பாருங்கள். மீன் மசாலா இது வறுக்கிறதுக்குள்ள மசாலா எதுவுமே வாங்கி போடாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் வீட்டில் நம்ம அஞ்சரைப்பட்டியில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம அரைச்சி போட்டோம்னா, இந்த மசாலா அரைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. மீனாக இருக்கட்டும், சிக்கன், மட்டன் எதுக்காக இருந்தாலுமே நான் சொல்கிறேன். பொதுவாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளே மசாலா அரைச்சி அப்போல்லாம் அப்படி தானே. இப்போ தான் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. இன்ஸ்டண்ட்டு தேவையில்லைல்ல நம்மளுக்கு. வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு நம்மளே அரைச்சிக்க வேண்டியதுதான். கஷ்டப்படக்கூடாது. எதுக்குமே கஷ்டப்படாமல் செஞ்சோம்னா எல்லாமே ஈஸி தான். சொல்கிறேன், நானும் சில நேரம் யோசிப்பேன். ஆனால் மேக்ஸிமம் அந்த மீனுக்கெல்லாம் நான் எதுக்குமே குழம்பு தூள்லாம் நான் வாங்கினதே கிடையாது. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், வீட்டில் தான் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறோம். அதை வச்சு தான் குழம்பு, கிரேவி எதாக இருந்தாலும் மேக்ஸிமம் நான் வாங்கவே மாட்டேன். அவ்வளோதாங்க. வண்டை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும். ஒரு ரச சாதம், மோர் சாதம், ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஒரு சூப்பு வச்சு சிம்பிளாக செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.